இந்த வீடியோவில் நாம் ஏஎம்டியோட புது ஏபிஎஸ் எப்படி இருக்குது, அது வாங்கலாமா, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏஎம்டி டெஸ்க்டாப்புக்காக 3 புது ஏபிஎஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. 8500G, 8600G, 8700G. ஸோ இந்த ஏபிஎஸ் எல்லாமே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இந்த ஏபிஎஸை வாங்கலாமா அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதல்ல நாம் இந்த 8500G எடுத்தோம்னா நீங்கள் இதை வாங்காதீங்கன்னு தான் நான் இப்போதைக்கு அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா அதோட ப்ரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு நல்லா இல்லை. இதை நாம் 8600G கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அது கொடுக்குற ப்ரைஸில் அது இன்னும் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குது. ஆனால் இந்த 8500G 17,000 வருது, இருந்தாலுமே அந்தளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கல. அதுவும் இல்லாமல் இந்த 8500Gயில் Zen 4 கோர் அப்புறமா Zen 4C கோர் 2 கோரையுமே யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த Zen 4C கோர்னா என்ன, இந்த Zen 4 கோர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இதை பற்றி நான் இந்த ஏபிஎஸ் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருந்தேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அதை பற்றிலாம் சொன்னேன்னா வீடியோ ரொம்ப லெந்தாக போகும். ஸோ இப்போதைக்கு இந்த 8500Gயை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த ப்ரைஸிங்கில். ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்க மெயின் ஏபிஎஸை பற்றி பார்க்கலாம். 8600G, 8700G. ஸோ இதில் எந்த ஒரு சி கோர்ஸுமே கிடையாது, ஃபுல்லாகவே Zen 4 கோரில் தான் இந்த ஏபிஎஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புது ஏபிஎஸை நாம் இந்த 5600G கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இங்கே நீங்கள் கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்கன்னா 8600Gயில் நம்மளால் டபுள் எபிஎஸை பார்க்க முடியுது. அதாவது 5600Gயில் கொடுக்குற எபிஎஸ்ல இருந்து கிட்டத்தட்ட டபுள் அமௌண்ட் எபிஎஸ் நம்மளால் 8600Gயில் பார்க்க முடியுது. ஆல்மோஸ்ட் எல்லா கேம்ஸ்லேயுமே ஒரு டபுள் எபிஎஸ் கிடைக்குது, அதாவது டபுள் பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். ஸோ இது நல்ல அப்கிரேட் தான் அது. ஸோ எனக்கு இங்கே 5600Gலேருந்து 8600G ஒரு நல்ல அப்கிரேடாக தெரியுது. ஏன்னா எல்லா கேம்ஸ்லேயுமே டபுள் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. அதுவே நாம் இந்த 8700Gயை 8600G கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. கேமிங்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது தான், ஆனால் அதுக்காக அவங்க காசு வாங்குறாங்க. ஸோ நாம் இப்போ இந்த ப்ரைஸிங் டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம். 5600Gயை நம்மளால் இப்போது 11,000லேருந்து 12,000க்குள்ளே வாங்க முடியும். 8600Gயை நம்மளால் 21,000லேருந்து 22,000க்குள்ளே வாங்க முடியும். 8700Gயை 31,000லேருந்து 32,000 கிட்ட வாங்க முடியும். ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டை பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு 10,000 ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன் 8700G அந்தளவுக்கு ஒர்த்தாக தெரியலன்னு. ஏன்னா 11,000 பே பண்ணுறோம், 5600Gயில் நமக்கு ஒரு 50 APS கிடைக்குது. அதுக்கப்புறமா நாம் 21,000 பே பண்ணுறோம் 8600G, அதில் நமக்கு ஒரு 100 APS கிடைக்குது, அதாவது ஒரு டபுள் பெர்ஃபார்மன்ஸ். அதுவே நாம் 31,000 இன்னொரு 10,000 பே பண்ணுறோம் 8700Gக்கு, ஆனால் அங்கே அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மெயின் ஏபிஎஸ்க்கு பக்கத்துலேயுமே 10,000 கிட்ட ப்ரைஸ் கேப் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஏபிஎஸாக வாங்கலாமா இல்லையா அதுதான் கேள்வி. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்க்கணுன்னா நம்ம அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு டாபிக் பார்க்கணும், அதாவது பில்டிங் காஸ்ட். ஸோ இந்த பில்டிங் காஸ்ட்டுங்கிறது ஆவரேஜாக நாம் இந்த பிசி பில்ட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு காஸ்ட் ஆகுதோ அதுதான் பில்டிங் காஸ்ட். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போவுமே உங்களோட பிசி பில்ட் பட்ஜெட் 30,000 25,000 தான்னா நீங்கள் தாராளமாக இப்போவுமே ஏஎம்டியோட 5600Gயை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல பிசி பில்ட் பண்ணலாம். அப்புறமா நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டுக்கு அப்கிரேட் ஆகலாம். அந்த பட்ஜெட்டில் அந்த ஒரு ஏபியூ தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, அதுதான் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நாம் நெக்ஸ்ட் அப்கிரேடாக 8600G எடுத்தோம்னா இதோட ப்ரைஸிங் 21,000 வருது. இந்த 21,000 இருக்க இந்த ஏபிவை யூஸ் பண்ணி நாம் ஒரு டீசெண்டான கொஞ்சம் நல்ல பார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பிசி பில்ட் பண்ணுறோன்னா அந்த பிசி பில்டோட காஸ்ட் கிட்டத்தட்ட 55,000 கிட்ட வரும். ஸோ 55,000 கிட்ட வருது, ஓகே தானே, டபுள் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அங்கேயுமே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதாவது இதே 55,000 பட்ஜெட்டில் நம்மளால் ஏஎம்டியோட 5600 இல்லைனா இந்தலோட 12400 இந்த சிபிஸை யூஸ் பண்ணி அது கூடயே நாம் ஏஎம்டியோட 6650 XT இல்லைனா ஏஎம்டியோட 7600 இல்லைனா RTX 3060 12GB இந்த கிராஃபிக்ஸ் கார்டை யூஸ் பண்ணி நம்மளால் அதே 55,000ல் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான கேமிங் பிசியுமே பண்ண முடியும். எனக்கு ஃபீச்சர் ப்ரூஃப் தான் முக்கியம், நான் ஹையண்டான கிராஃபிக்ஸ் கார்டு தான் போடுவேன், இன்னும் 3 இயருக்கு எனக்கு அப்கிரேட் பண்ணிகிட்டே போகணும், இன்னும் 3 ஜென்ரேஷனுக்கு வரப்போகிற சிபிஎஸை நான் அப்கிரேட் பண்ணிகிட்டே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக 8600G ஒரு நல்ல ஆப்ஷன் தான். எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு இருக்கிறதுலே மேக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் வேணும் நான் கொடுக்குற காசில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போவுமே ஒரு கிராஃபிக்ஸ் கார்டோட ஒரு பிசி பில் அதே பட்ஜெட்டில் பண்ணுறது தான் நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இங்கே ஆப்ஷன் உங்களோட தான், உங்களோட சிச்சுவேஷனை பொறுத்து நீங்கள் தான் சூஸ் பண்ணணும், ஃபியூச்சர் ப்ரூஃபா இல்லை பெர்ஃபார்மன்ஸா அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலாக இருக்கிற 8700G. இந்த 8700G ஏபியோட ப்ரைஸிங் மட்டுமே 31,000லேருந்து 32,000 வருது. அதாவது இந்த பட்ஜெட்டில் நம்மளால் 5600G ஃபுல் பிசி பில்டே பண்ண முடியும் அந்த ஒரு ஏபியோட காஸ்ட்டில். இருந்தாலுமே இந்த 8700Gயை யூஸ் பண்ணி நாம் சேமாக ஒரு நல்ல காமெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு நல்ல பிசி பில்ட் பண்ணணும்னா 65,000 கிட்ட வரும் பட்ஜெட்.
ஸோ அந்த 65,000 பட்ஜெட்டில் நான் சஜஸ்ட் பண்ணுறது, நீங்கள் அதே பட்ஜெட்டில் ஏஎம்டியோட லேட்டஸ்ட் இப்போ ரிலீஸ் ஆகிருக்க 7600 CPU யூஸ் பண்ணி, அது கூட நீங்கள் ஏஎம்டியோட RX 6600 கிராஃபிக்ஸ் கார்டை பேர் பண்ணி 650 வாட் பவர் சப்ளை, 6000 மெகாவாட்ஸ் ரேம் இதெல்லாம் கம்பைன் பண்ணால் ஒரு 17,000 பட்ஜெட்டில் நம்மளால் ஒரு நல்ல பிசி பில்டப் பண்ண முடியும். ஸோ இங்கே இப்போதைக்கு இந்த ப்ரைஸிங்கில் 8700Gயை அவாய்ட் பண்ணுறது தான் நல்ல ஐடியாவாக இருக்கும். ஏன்னா அதே பட்ஜெட்டில் அதே AM5 லேப்டாப்பில் ஒரு நல்ல CPU GPU யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு டீசெண்டான கேமிங் பிசி பில்ட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் இருந்து இந்த ஏபிஎஸை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னுமே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்குமே கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் இருந்து ஏதாவது கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.